நமது நாட்டில் உள்ள அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சேன்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். மக்களே, இன்று ஒரு ஊரில் குடித்தண்ணீரை பற்றி தான் பேச இருக்கிறோம். ஒரு ஊரில் குடித்தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அந்த ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் தண்ணீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதை கேள்விப்பட்டு அதற்குண்டான அதிகாரிகள் எல்லாம் அங்கு வந்து போராட்டம் நடத்திய பெண்களிடம் அந்த ஊரில் உள்ள தண்ணீர் பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பதாக வாக்குறுதி அளித்து போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டனர். பெண்கள் அனைவரும் பொதுமக்களும் கலைந்து சென்றனர். அந்த ஊரில் உள்ள தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்காக போர்வெல் போடுவதற்கு சாங்ஷன் ஆகியிருந்தது. அதற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதிகாரிகள். அந்த கிராமத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரை தோற்கடித்து 3வது ரேங்கில் ஆளாத ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்று தலைவராக இருந்தார். அந்த பஞ்சாயத்து தலைவரின் தலைமையில் ஊற்று நிபுணரை வைத்து ஆற்றங்கரையோரங்களிலும் சாலையோரங்களிலும் சோதித்து பார்த்ததில் அந்த பஞ்சாயத்துக்கு சொந்தமான கிழக்கு போகும் தார் சாலை ஓரமாக உள்ள டிச்சி புறம்போக்கில் பாயிண்ட் வைக்கப்பட்டது. இதைப்போல ஊருக்கும் தெற்காலே போகும் தார் சாலையோரம் ஒரு பாயிண்டும் ஊருக்கும் வடக்காக போகும் தார் சாலையோரமாக ஒரு பாயிண்டும் பார்த்து மொத்தம் 3 பாயிண்டுகள் வைக்கப்பட்டது. ஆளாத கட்சியின் பஞ்சாயத்து தலைவர் மூலமாக ஊருக்கும் கிழக்கே போகும் தார் சாலையில் உள்ள டிச்சி புறம்போக்கில் இருக்கும் பாயிண்டின் அருகே போர் வண்டி வந்து நின்றது. போர் போடுபவர்கள் போடுவதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு பக்கத்து தோட்டத்துக்காரர்கள் வந்து எங்கள் போர் பக்கத்தில் போர் போடக்கூடாது, இதனால் எங்கள் போர் வத்தி போயிடும், அதனால் இங்கே போடுறதுக்கு நாங்கள் விடமாட்டோம்னு தடுக்க முற்பட்டார்கள். தனியாக வந்து பேசும் பக்கத்து காட்டுக்காரர்களிடம் 2-3 பேர் தான் இருந்தாங்க. அவரின் பேச்சு தலைவரின் சகாக்களிடம் எடுபடவில்லை. நாங்கள் பஞ்சாயத்து புறம்போக்கில் தான் போர் போடுகிறோம், உனக்கு சொந்தமான பட்டாக்காட்டில் நாங்கள் போர் போடவில்லை என்று அதிக பிரசங்கித்தனமாக ஆட்கள் அதிகமாக இருந்து எல்லாம் ஆளாளுக்கு பேசுனதுனால உடனே நீங்கள் எப்படி போர் போடுவீர்கள்னு பார்த்துக்கிறேன் என்று கோபத்தோடு வேகமாக சென்று விட்டார் அந்த பக்கத்து தோட்டத்துக்காரர் கூட வந்தவங்க எல்லாம். அவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களை தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று 10-15 பேருக்கு மேலே கூட்டி வந்து தடுத்து நிறுத்திவிட முற்பட்டார் போர் போடுவதை. அதனால் அந்த இடத்தில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் ஏராளமான பொதுமக்களும் கூடிவிட்டனர். அதில் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் என்று ஆளாளுக்கு பேசுகின்றனர். ரொம்ப அதிகமாக வாய் சண்டை நடக்கின்ற போது உடனே பிடிஓ ஆஃபீஸருக்கு இங்கே நடக்கும் தகராறு பற்றிய தகவலை ஃபோன் மூலம் தெரிவித்தார் அந்த ஊர் மேலே ஆளாத கட்சி பஞ்சாயத்து தலைவர். உடனே போலீஸ் அதிகாரி, தாசில்தார் உள்பட அனைத்து அதிகாரிகளும் வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து பார்த்தனர். யாரும் அதிகாரிகள் பேச்சை கேட்காமல் ஆளாளுக்கும் புறம்போக்கில் போர் போட்டால் இவனுக்கென்ன என்றும் ஊருக்கு தண்ணீர் தேவைக்கு போர் போடுறதையே தடுக்கிறானுங்க. ஊர் மக்களுக்கு இவனா தண்ணி கொடுப்பான்? பாவம், ஊர் மக்கள் எல்லாம் தண்ணீருக்கு எங்கே போவாங்க? அரசாங்கம் சார்பாக போரையே தடுக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் யாருக்கும் குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க என்று இங்கே போர் போட்டு அவன் போர் பத்தி போயிட்டா அவன் எப்படி தண்ணி குடிப்பான், அவன் எப்படி பண்ணையம் பண்ணுவான் என்றும் பலரும் பலவிதமாக பேசி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்த அதிகாரிகள் தக்க சமயம் இந்த இடத்தில் போர் போட சொன்னால் பிரச்சனைகள் பெரிதாகும் என்று தெரிந்து கொண்ட அதிகாரிகள் போர் போடுவதை தக்க சமயம் நிறுத்தி வையுங்கள், அதை பேசி தீர்த்துக்கலாம், மேலும் தக்க சமயத்தில் வேறு இடத்தில் போர் போடுங்கள் என்று அதிகாரிகள் பஞ்சாயத்து தலைவரிடம் சொன்னார்கள். சரி என்று
அனைத்து பொதுமக்களும் அதிகாரிகளும் கலந்து சென்றனர். தலைவரும் போர் வண்டி சகாக்களோடு ஊருக்கு தெற்காலே தார் சாலையோரம் டிச்சி புறம்போக்கில் பார்த்து வைத்த பாயிண்ட் பக்கம் வண்டியை கொண்டு சென்று நிறுத்தினார்கள். அவ்வளவுதான். சொல்லி வைத்தார் போல அந்த பக்கத்து தோட்டக்காரன் தலைமையில் ஒரு கூட்டங்கள் வந்து இங்கே போர் போடக்கூடாது என்று தடுத்தனர். ஏம்பா, ஊருக்கு குடிக்க தண்ணி இல்லையே, நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே என்று கேட்டார் பஞ்சாயத்து தலைவர். முதல்ல பார்த்த இடத்துல போர் போடுங்க, போட்டுட்டு வாங்க, அப்புறம் இங்கே வந்து போர் போடுங்க. நாங்கள் தடுக்கலை. அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்து போர் போட்டு எங்கள் தண்ணி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்படி குடிக்கிறது, குடி தண்ணி குடிக்கிறது, பண்ணையம் பண்ணுறது என்று எதிர்த்தரப்பு பேசினார்கள். அங்கே தான் எதிர்ப்பு தகராறு ஆயிடுச்சே என்று தலைவர் சொன்னார். இங்கேயும் தகராறு நடக்கும் என்றனர். வேறு வழி இல்லாமல் பஞ்சாயத்து தலைவர் வண்டியை எடுத்துக்கொண்டு வேறு இடத்திற்கு சென்றார். அங்கும் இதை போலவே காட்டுக்காரர்கள் இந்த ரோடு எங்கள் அண்டப்பாத்தியத்தில் இருக்குது, அதனால் இங்கே போர் போட விடமாட்டோம் என்றனர். வேறு வழி இல்லாமல் தனியாரிடம் குடித்தண்ணீர் விலை போட்டு வாங்கி ஊருக்கு வழங்கினார் அந்த பஞ்சாயத்து தலைவர். எந்த பஞ்சாயத்து தலைவர்? அந்த மேலே ஆளாத கீழே வெற்றி பெற்ற ஊர் பஞ்சாயத்து தலைவர். இப்படி இந்த பலக்கட்சி ஆட்சி முறையில் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் கீழ்மட்டத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் உள்ள உள்ளாட்சி மன்றங்களில் தோற்றவர்களுக்கு இருக்கும் அதிகாரங்கள் கூட மேலே ஆளாமல் இருக்கும் கட்சியில் இருப்பவர்கள் உள்ளாட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதிகாரங்களை செலுத்தி மக்களுக்கு சமத்துவமான சலுகைகளை வழங்க முடிவதில்லை. இதில் யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் அவரவர் கட்சி கூட்டங்களுக்கும் ஜாதி கூட்டங்களுக்கும் சலுகைகளை வழங்கி கொண்டிருந்தால் இதை ஆதிக்கம் நிறைந்த வஞ்சகம் என்று சொல்லாமல் எப்படி ஜனநாயகம் என்று சொல்வது? மக்களே, இப்படி ஜாதிக்கு ஒரு கட்சியாகவும் ஆளுக்கு ஒரு கட்சி வைத்து கொண்டு அல்லது பணம் படைத்தவர்கள் கட்சி வைத்து கொண்டு இப்படி கூட்டமாக ஓட்டுக்கு காசு கொடுத்து நாட்டை ஆளும்போது அவர்கள் போட்ட முதலை எடுப்பார்களா? மீண்டும் அவர்கள் போட்டியிடுவதற்கு வேண்டிய பணங்களை சம்பாதிப்பார்களா என்பதை நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகையால் இந்த பலக்கட்சி ஆட்சி முறை இருக்கும் வரை நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நாட்டில் உள்ள ஏழை மக்கள் மேடேறுவதற்கும் வாய்ப்பே இல்லை. ஆகையால் காலமெல்லாம் கூலிக்கு மாரடிக்கும் இந்த அரசியல் வியாபாரிகளுக்கு வாய்ப்பாகவே பொதுமக்கள் வாழ வேண்டி இருக்கிறது. ஆகையால் நீதி பெறவும் சலுகைகளை சமத்துவமாக பெறவும் மக்களே இந்த பலக்கட்சி ஆட்சி முறையை அழித்து ஒழிக்க வேண்டும். ஆகையால் இந்த பலக்கட்சி ஆட்சி முறைக்கு தனித்தனியாக இருக்கும் தனி கூட்டங்களுக்கு, கட்சி என்னும் கூட்டங்களுக்கு வாக்களிக்காமல் நாட்டில் உள்ள பொதுவாக இருக்கும் ஒரு நோட்டாவுக்கு வாக்களியுங்கள். நல்லாட்சி நடத்த முடியும். இந்த பலக்கட்சி ஆட்சி முறையை ஒழித்தால் இந்த பலக்கட்சி ஆட்சி முறையில் நடக்கும் அநியாயங்களை பார்த்துதான் இந்த தேர்தல் அதிகாரிகள் சிலர் நல்லெண்ண அடிப்படையில் அவர்களை பிடிக்காதவர்கள் இந்த நோட்டாவுக்கு வாக்களியுங்கள், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று தான் அந்த நோட்டா என்னும் ஒரு புதிய உத்தியை கடைபிடித்து நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகையால் அனைவருக்கும் பொதுவான சின்னம் நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அவரவர் சின்னங்களாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கும் பொது சின்னம்தான் நோட்டா என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகையால் சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுங்கள். சுயாட்சி லட்சியம் தனித்தனியாக சுயாட்சைகளாக எதிரியில்லா அரசை அமைத்து அனைத்து மக்களுக்கும் சமத்துவமான சலுகைகளையும் நீதிகளையும் வழங்கக்கூடியது. இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டமாக இருப்பதினால்தான் கொள்ளையடித்து விட்டும் தப்பித்து கொள்கிறார்கள், சொல்லிவிட்டும் கொள்ளையடிக்கிறார்கள். ஆகையால் இந்த ஆதிக்கம் நிறைந்த அகராதி நாயகத்தை ஒழித்து கட்டாமல் இந்த நாடு உருப்பட போவதில்லை. மக்களே, சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். இந்த சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து சுழற்சி முறையில் அனைவரும் அரசாளும் பொறுப்புக்கு தகுதி பெறுங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சொல்கிறேன், நோட்டாவுக்கே உங்கள் வாக்கை செலுத்துங்கள். அனைவருக்கும் பொதுவான சின்னம். இந்த கட்சி கூட்டங்களுக்கு சின்னம் இருக்கிறதென்றால் அது தனித்தனி கூட்டங்களை சேர்ந்தது. பாருங்கள், அவர்கள் வாக்கு
வாக்கு கேட்கும்போது கூட எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள், எங்கள் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று தான் அவர்கள் ஒரு வியாபாரிகளைப் போலவும் அல்லது ஒரு கான்ட்ராக்ட் கூட்டங்களை சேர்ந்தவர்களாகவும் அல்லது தொழில் நிறுவனங்களைப் போல இருப்பவர்களாகவும் அவர்களுக்கென்று ஒரு தனி கொள்கைகளை வகுத்து கொண்டு இந்த நாட்டில் ஜனநாயக முறைப்படி இல்லாமல் அவரவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டங்களை வைத்து கொண்டு நாட்டை ஆள முற்படுவதினால் நாட்டுக்கு கேடே நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சுயேட்சை லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து மக்கள் அனைவரும் நோட்டாவுக்கே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுயேட்சை லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.